ஹலோ எவ்ரிவன். எஜுகேஷன்றது ஒரு மனுஷனுடைய லைஃபே மாற்றக்கூடிய அளவுக்கு பெரிய சக்தி இருக்கக்கூடிய ஒரு விஷயம். ஸோ நம்ம படிக்கிற படிப்புன்றது நம்ம வாங்குகிற டிகிரிக்காக மட்டும் கிடையாது, அது ஒரு ஃபேமிலியை நெக்ஸ்ட் லெவலுக்கு கொண்டு போகக்கூடிய மிகப்பெரிய வெப்பன். ஸோ அந்த மாதிரி நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ரொம்ப டேலண்டடாக இருப்பாங்க, ரொம்ப சூப்பராக படிப்பாங்க. பட் அவங்க ஃபினான்ஷியல் க்ரைசிஸ்னாலையும் அவங்களோட ஃபேமிலி சுச்சுவேஷன்னாலையும் அவங்க ட்ரீம்ஸை வந்து அச்சீவ் பண்ண முடியாமல் போகலாம். அந்த மாதிரி ஸ்டூடெண்ட்ஸுக்காக மெரிட் ஸ்காலர்ஷிப் அப்படின்ற ஒரு விஷயத்தை கொண்டு வந்து நம்ம இந்துஸ்தான் காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் மேனேஜ்மெண்ட் எல்லாரையும் படிக்க வச்சிட்ருக்குறாங்க. ஸோ இந்த இனிஷியேட்டிவ் வந்து எந்த அளவுக்கு இம்பேக்ட்ஃபுல்லாக இருக்குன்றத நான் சொல்கிறத விட அந்த ஸ்டூடெண்ட்ஸ்கிட்டே கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. ஹலோ எவ்ரிவன், ஐ எம் கீர்த்தனா ஃப்ரம் பிகாம் ஜென்ரல். நான் இப்போ ஹிந்துஸ்தான் காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸில் 100% ஸ்காலர்ஷிப்போடு படிச்சுட்ருக்கேன். ஏன்னா 12th வந்து நான் 97% எடுத்திருக்கேன். இதனால் காலேஜ் மேனேஜ்மெண்ட் வந்து எனக்கு வந்து ஃப்ரீயாக படிக்க வந்து ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. இதனால் என்னோடய ஃபேமிலியோட பேர்டன்லாம் வந்து ரொம்ப கம்மி பண்ணியிருக்கேன்னு எனக்கு தோணுது. ஸோ காலேஜில் வந்து என்னோடய கிளாஸில் வந்து டீச்சர்ஸ் எல்லாருமே எனக்கு வந்து பர்சனலாக நிறைய சப்போர்ட் பண்ணுறாங்க. மோர் தென் ஸ்டடீஸில் இல்லாமல் எல்லாத்துக்குமே வந்து பர்சனலாக வந்து ஐடியாஸ் அண்ட் எல்லாமே சப்போர்ட் பண்ணுற மாதிரி எல்லாருமே இருக்காங்க. எல்லாருக்கும் வந்து எஃபர்ட்ஸ் போட்டதுக்கு ரெக்கக்னிஷன் கண்டிப்பாக கிடைக்கும். அதே மாதிரி தான் எனக்கும் நான் படித்ததுக்கான ரெக்கக்னிஷனாக தான் இங்கே 100% ஸ்காலர்ஷிப்பில் இப்போ படிச்சுட்ருக்கேன். இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்த ஹிந்துஸ்தான் காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் மேனேஜ்மெண்ட்க்கு ரொம்ப தேங்க்ஸ். ஹாய் எவ்ரிவன், மை நேம் இஸ் நித்யஸ்ரீ. நான் பிகாம் சிஏ செகண்ட் இயர் ஹிந்துஸ்தான் காலேஜில் படிச்சுட்ருக்கேன். ஆக்சுவலி என் ஃபேமிலியில் நான் தான் ஃபஸ்ட் கிராஜுவேட். ஸ்காலர்ஷிப் மூலயமா எனக்கும் என் ஃபேமிலிக்கும் ஒரு சின்ன ஃபினான்ஷியல் பேர்டனை வந்து காலேஜ் மேனேஜ்மெண்ட் வந்து கம்மி பண்ணி கொடுத்துருக்காங்க. இது ரொம்ப எனக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது, அது ஹெல்ப்ஃபுல்லாகவும் இருக்குது. இந்த ஸ்காலர்ஷிப் கொடுத்ததுனால என் லைஃப்பில் ஒரு பெரிய இம்பாக்டே கிரியேட் ஆகிருக்கு. இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்ததுக்காக இந்துஸ்தான் காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ்க்கு ஒரு பெரிய தேங்க்ஸ். நான் கண்டிப்பாக ப்ரௌட் ஸ்டூடெண்ட்டாக இருப்பேன். ஐ எம் பவானி, பிகாம் ஏஎன்எஃப் செகண்ட் இயர் இந்துஸ்தான் காலேஜில் மெரிட் ஸ்காலர்ஷிப்பில் படிக்கிறேன். எனக்கு வந்து பேரண்ட்ஸ் கிடையாது, அதனால் இந்த மேனேஜ்மெண்ட் வந்து எனக்கு ஃபினான்ஷியலாக ரொம்ப சப்போர்ட் பண்ணுது. எஜுகேஷன் வந்து நம்ம லைஃப்பில் ரொம்ப முக்கியமானது. அது படித்தா மட்டும்தான் நம்ம நெக்ஸ்ட் லெவலுக்கு போக முடியும். எனக்கு இந்த வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்த இந்த இந்துஸ்தான் காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ்க்கு ரொம்ப தேங்க்ஸ். எங்கள் ஸ்டூடெண்ட்ஸோட ஸ்டோரியெல்லாம் நீங்கள் கேட்டிருந்துருப்பீங்க. ஸோ அவங்க லைஃப்பில் நிறைய தடைகளெல்லாம் இருந்தாலும் அந்த தடைகளெல்லாம் உடச்சி அவங்க கனவுகளுக்கு சிறகு கொடுத்து அவங்கள வானத்தில் ரொம்ப சுதந்திரமாக பறக்கணுன்றதுக்காக அவங்கள இந்த மேனேஜ்மெண்ட் ரொம்பவே கேரிங்காக பார்த்துக்கிட்டு படிக்க வச்சிட்ருக்குறாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு மேனேஜ்மெண்ட்டில் நாங்களும் இருக்கோம்னு நினைக்கும் போது வி ஃபெல்ட் ஸோ ஹாப்பி அண்ட் ஸோ ப்ரவுட். ஸோ இது வந்து ஒரு சின்ன ஸ்டோரி தான். அவங்களோட வாழ்க்கையில் இது எல்லாமே பல படிக்கட்டெல்லாம் மாறி இன்னும் லைஃப்பில் பெரிய இடத்துக்கு போகிறதுக்கு வாழ்த்துக்கள். இதை பார்த்துட்டு இருக்க ஸ்டூடெண்ட்ஸ் நீங்களும் லைஃப்பில் இன்னும் அடுத்தடுத்த ஸ்டேஜுக்கு போகிறதுக்கு வாழ்த்துக்கள். அண்ட் வெல்கம் டு இந்துஸ்தான் காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ்.